வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி வீமோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 62 வயதுடைய குணசேகரன். இவர் ஐஸ் வியாபாரம் செய்து வந்தார். இவரது மனைவி மகேஸ்வரி. இந்த தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை. இவர்கள் வீட்டில் எதிரே வசிப்பவர் மகேந்திரன், 30 வயதுடைய லாரி ஓட்டுநர். சில தினங்களுக்கு முன்பு மது போதையில் இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு மகேந்திரன் வந்துள்ளார். அப்போது தனது வீட்டிற்கு அருகே நின்றிருந்த குணசேகரனின் மனைவி மகேஸ்வரி மீது மோதுவது போல் வந்துள்ளார். அப்போது மகேஸ்வரிக்கும் மகேந்திரனுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை குணசேகரன் மீண்டும் மகேஸ்வரி, மகேந்திரன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுபோதையில் இருந்த மகேந்திரன் தனது வீட்டினுள் இருந்து அருவாளை கொண்டு வந்து வெளியே நின்றிருந்த குணசேகரன் மற்றும் அவரது மனைவி மீது சரமாரியாக வெட்டியுள்ளார். இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கு குணசேகரனை பரிசோதனை செய்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பலத்த காயமடைந்த மகேஸ்வரிக்கு மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு அடுக்குமாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் பரதராமி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து குணசேகரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்குமாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்புடைய மகேந்திரனை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மகேந்திரன் ஏற்கனவே பலமுறை பல்வேறு வழக்குகளில் பரதராமி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக போக்சோ மற்றும் கஞ்சா வழக்குகளிலும் இவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் பரதராமி காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் இப்பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.